கர்த்தருக்காக எடுத்து கலப்பையின் மேல கை வைத்தவன் திரும்பி பார்க்கவே, நஷ்டமோ லாபமோ கிடைக்குதோ கிடைக்கலையோ, நடக்குதோ நடக்கிறதோ, வரலதோ வரலையோ, அதை பத்தி எனக்கு பிரச்சனை. நான் கலப்பின் மேல கை வச்சிட்டேன், பரலோக கலப்பின் மேல கை வச்சிட்டேன். ஒரு நாள் நான் பின்வாங்கவே மாட்டேன். நீங்க பின்மாற்றம் உங்களுக்குள்ள வரக்கூடாது என்றால் சபையோடு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, சபை தொடர்பு இல்லாதவனை சத்துரு வேட்டையாடி விடுகிறான். சத்துரு ஒரு மனிதனை வேட்டையாடுவதற்கு அவன் கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் ஒரு மனிதனை தனிமையாக்கி விடுவது. ஆமாவா இல்லையா? ஒரு மனுஷனை தனிமையாக்கி விடுறானே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு தனிமை வேட்டையாடிட்டானே. ஏன் இன்னைக்கு கர்ப்பஸ்திரிகள் வேதனையா பிள்ளை பெற்றுட்டு இருக்கிறாங்க? அதுவா கர்த்தருடைய நடத்துதல்? ஏன் வேர்வை சிந்துறோம்? ஏன் துரத்தி விட்டார் தோட்டத்தை விட்டு? எதனால? ஏன்? ஒன்னே ஒண்ணுதான். என்ன? இடையில வந்த பாம்பு தனிமையாக்கிட்டான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம்.